மூமெண்ட் போடுறானே. விக்கி ப்ரோ ஃபோன் பண்ணாரா இல்லையா? சீக்கிரம் ஃபோன். செம செலிப்ரேஷனு. சரி நீ விஷயத்துக்கு வா. அப்படியே ஸ்கிரீன் ரெக்கார்டிங் போட்டியா? போடு. நத்திங் போட்டாங்க. 4A Pro போட்டாங்க. நத்திங் ஃபோன் 4A அவ்வளவு டெக்னாலஜிங்க முடிச்சிட்டாங்க. டிசைனை பாருங்க. ஆக்சுவலா என்னன்னா சரி ஓகே. இது என்னன்னா நார்டு 4 ஞாபகம் இருக்கா? ஆமா அந்த மாதிரி இது ஆல் மெட்டல். இந்த ஏரியா இருக்குல உள்ள, ஆமா அது மட்டும் பிளாஸ்டிக். நார்மலா இப்ப 3A Proல இருந்துல பிளாஸ்டிக். அந்த மாதிரி பிளாஸ்டிக் ஏரியா இந்த ஏரியா மட்டும். இங்க வந்து டிரான்ஸ்பரன்சியா அந்த கிளாஸ் டிரான்ஸ்பரன்சியா இருக்கிற மாதிரி. ஓகே. இது வந்து இந்த பட்டன் அமுக்குனா இது மாறும். மாறும். ஆக்சுவலா இதுல இருக்கிற அந்த பிக்சலேஷன்ஸ் வந்து பார்த்தாலே உனக்கு தெரியுதா? ஏன்னா ஃபோன் 3யோட இது கன்மீ ரெசல்யூஷன் தான். கருமாந்திரம் இவ்வளவு புள்ளி இருக்கு. ஆனா ரொம்ப பிரைட்டாவும் இதுவாகவும் இருக்கிற மாதிரி இருக்கு. பார்த்தாலே தெரியுதுடா. ஃபோன் 3ல வந்து எப்படின்னா குட்டி குட்டியா இருக்கும். இதுல இருக்கிற எல்இடிஸ்லாம் பெருசா இருக்கு. பெருசா இருக்குன்னா நம்பர் ஆஃப் பிக்சல்ஸ் வந்து ஃபோன் 3ல அதிகம். அதான் எனக்கு புரியுது. அதாவது இந்த பேக்ல இருக்க கிளிஃப், அதான் கிளிஃப்மேட்டிக் டிஸ்ப்ளே. நத்திங் ஃபோன் 3லயே நாங்க செல்ஃபி எடுக்கிறதுக்காக பின்னாடி திருப்பினா ஒண்ணுமே தெரியாது. இந்த எம்டிசி பஸ்ல எங்கேயோ போற பஸ்ல அப்படியே அலையா போகுமே, அந்த மாதிரி தான் இருக்கும். இவன் இவ்வளவு பிக்சல்ஸ் கம்மியா கொடுத்தானா இல்ல என்ன கருமம் தெரியும்? இது நோட்டிபிகேஷன் பர்பஸ்க்காகவும் மியூசிக் வந்து அந்த வாத்து இப்படி ஆடுமே அதுக்காகவும் அதுக்கு தான் ஆக்சுவலா இது வச்சிருக்காங்களே தவிர நீ வந்து பின்னாடி வீடியோ எடுப்பேன் படம் எடுப்பேன் இதெல்லாம் சொன்னா நியாயம் கிடையாது. இந்த போன் வந்து 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வந்துருதா? ஆமாங்க. 1.5K பேனலோட வந்துருதா? அப்புறம் உனக்கு ஆல் மெட்டல் டிசைனா? எஸ். ட்ரிபிள் யூஸ்ஃபுல் கேமரா மாதிரி இருக்கா? யூஸ்ஃபுல் கேமரா. ஆமா. சரி 50 MP பிரைமரி, அப்புறம் 8 MP அல்ட்ரா வைடு, 50 MP டெலிஃபோட்டோ. சரி ஃப்ரண்ட் கேமரா 32 MP. ஸோ அது கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொக்கல்ல 30 MP பெட்டர் சென்சார்னா ஹாப்பி தான். ஏன்னா போன தடவை என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 50 MPலாம் இருந்தது. ஆமாங்க. 3Aல 4K கிடையாது, 3A Proல 4K. அதெல்லாம் விட 2A ப்ளஸ் தெரியுமா? அதுலயே செல்ஃபி 50 தான். அதுல 4K வேற வீடியோ எடுக்கலாம் 2A ப்ளஸ்ல. ஆமா. சோ இந்த மாதிரி வந்து ஒரு சில வித்தியாசங்கள் இருந்தது. இப்போ ஆனா இதுலயும் 4K எடுக்கலாம். பிரைசிங்க வந்து நான் சொல்லிடுறேன், எல்லாருமே எக்ஸைட் ஆயிடுவீங்க. ஹோப்ஃபுல்லி எல்லாருமே இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு நல்ல பிரைஸ் தானே. ஆப்வியஸ்லி 8GB 128 வேரியன்ட்ங்க 40K பிரைஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் 8 256லாம் 43K. அதுக்கப்புறம் 12GB RAM மற்றும் 256 இன்டர்னலோட 46K. ஆனா இவங்க வந்து நான் சும்மா சொல்றேன், அவங்க கஷ்டம் அவங்களுக்கு, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. இப்ப நான் சப்போஸ் இப்படி பேசுறேன்னு வைங்க, இதை விட வந்து ரெட்மியோட நோட் 16 Pro Plus 15 Pro Plus வந்து ரொம்ப கம்மி ரேட் மாதிரி தெரியுது. காசு வாங்கிட்டாரு பாட்டி அப்படிதானே தெரியும். நான் வந்து அப்படி சொல்றேன். ஏன் அப்படி சொல்றேன்னா நான் ஒரு சில பாயிண்ட்ஸ் சொல்றேன். அப்போ உடனே அப்படி நம்ம பேச முடியும். அப்ப என்ன இப்போ ஒரு நத்திங் ஃபேன் ஒருத்தர் இந்த வீடியோ பாக்குறாருன்னா அவர் என்ன நினைப்பாருன்னா இவரு ரெட்மியை ஃபேவர் பண்ணி பேசுறாரு. இப்போ நான் நத்திங்கை வந்து பிரைஸ் இன்க்ரீஸ் ஆக காரணம் என்னன்ற ப்ராக்டிகாலிட்டி ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு பேசினேன்னா நத்திங்கை சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்பெல்லாம் நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. இப்போ ரெட்மி எடுத்துக்கிட்டா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா அதுல பேஸ் வேரியன்ட் 256. சோ இப்போ அவங்களோட சைட்ல போய் பார்த்தா என்ன ஆகுது, பேஸ் வேரியன்ட் 256 உங்களுக்கு பிரைசிங் பாத்தீங்கன்னா 36 30 இதுகிட்ட வந்துரும்ல. சரி கார்ட் ஆஃபரோட 36 னு வைப்போம். கார்ட் ஆஃபரோட 36 அப்படின்னு வச்சோம்னா சோ எல்லாத்துக்குமே அந்தந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு 4A Pro வந்து நல்ல ஃபங்கியா நல்ல இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களை அட்ராக்ட் பண்றதுக்கு, ஏன் புதுசா இப்போ கார்பரேட்ல ஆஃபீஸ்ல ஜாயின் பண்ண பசங்களுக்கே அது அட்ராக்டிவா தான் இருக்கும். பப்ளிக்ல எங்க எடுத்துட்டு போனாலும் இந்த ஃபோன் வந்து ஹெட் டர்னர் தான், அதுல டவுட்டே இல்லை. ஏன்னா பின்னாடி பாக்குறதுக்கு அந்த மாதிரி இருக்கு இல்லையா அந்த டிசைனு. அதாவது என்ன தெரியுமாங்க, இப்போ ஒரு ஏரியா இருக்குங்க, அந்த ஏரியால எல்லா வீடும் அவ்வளோ அழகா இருக்குங்க, சூப்பரா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, சூப்பரா இருக்கு. திடீர்னு பார்த்தா அந்த மாதிரி அழகா இருக்கிற வீட்டுக்கு நட்ட நடுவில் ஒரு வீடு மட்டும் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா செங்கல் அப்படியே தெரியுது, வெளிப்புற பூசு வேலை கூட பார்க்கல அப்படின்னா டக்குன்னு நமக்கு அதுதான் தெரியும். ஆமா சரியா, ஹைலைட்டா தெரியும். அந்த மாதிரி தான் இவன் எப்படின்னா ஏதாவது ஒன்று பண்ணுவான். அது எப்படி இருக்குன்னா ஹாஃப் பேக்டா இருக்கிற மாதிரி கூட இருக்கட்டும். ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்க, இதை திரும்பி பாக்குறாங்க. இதை தான் நம்ம ஃபோன் 3க்கும் சொல்லியிருப்போம். டிசைன் வைஸ் பார்த்தா இதெல்லாம் ஒரு டிசைன் வெளில பேசாது, அது வேற விஷயம். நம்ம வீட்டுல இருக்கிற பாப்பாங்கெல்லாம் பாதி கிரிக்கெட் வரைஞ்சிட்டு இருக்கும் போது புடிங்கிட்டு போன மாதிரி தான் இருக்கும். ஹைலைட் என்னன்னா அதனாலேயே அது எல்லாரும் பார்ப்பாங்க. கஷ்டப்பட்டு என்ன ஆயிடுதுன்னா யூனிக்னஸ் ஆயிடுதுங்க. எனக்கு இப்ப எப்படி இருக்குன்னா இந்த போன் வந்து 40K கார்ட் ஆஃபரோட 36K வைப்போம் சரியா. எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ஒரு 2K அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அப்போ 34K வரைக்கும் கொண்டு வரலாம். அதை அப்படி 34K இந்த ஃபோன் இருக்கு. 8 128GB மாடலுங்கிறது மட்டும் கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக தான் இருக்கு. அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா 128 வந்து 2026லாம் வந்து ரொம்ப ஆக்வர்டா இருக்கும். ஏன்னா வாட்ஸ்அப்பே இப்பெல்லாம் ஒரு சிலருக்கு 50GB பிடிச்சிட்டு போயிருதுங்கிறாங்க. அப்புறம் 128 வச்சு என்ன உருட்டுறது. இன்னொரு ஃபேக்ட் வந்து நீங்க கண்டிப்பா பார்த்தே ஆகணும். நத்திங் ஃபோன் 3யோட பிரைஸ் வந்து கட்டே ஆயிடுச்சு. உங்களுக்கு 50K பேஸ் மாடல் வந்துடும். அதோட பேஸ் மாடல் என்னது 12/256 பேஸா? ஆமா. அப்புறம் 16/512 அதோட பேஸே வந்து இப்போ 50K 49,999 பிரைஸ் கட்டலாம். இது வந்து 46 கிட்டயோ 45 கிட்டயோ இருக்கு. 46க்கு வந்து இதுல நான் 12/256 வாங்குறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டேன்னா நத்திங் வாங்கிடலாம். நத்திங் ஃபோன் 3 வந்து வே அஹெட். இதை கம்பேர் பண்ணும்போது நிறைய விதத்துல எனக்கு இந்த இடத்துல என்ன ஒரே வித்தியாசம் தோணுதுன்னா நத்திங் ஃபோன் 3 நல்ல பேட்டரி நிக்குது.
மேபி அதை விட இது நல்லா பேட்டரி நிற்குமோன்னு மட்டும் தோணுதுங்க. மற்ற எல்லா ஏரியாலையுமே நத்திங் ஃபோன் 3 ஸ்டாண்ட்ஸ். இது என்னங்க 5400 mAh 400 mAh அதிகமாக இருக்கு. அது வந்து 5500. நத்திங் ஃபோன் 3 ஆமா. அப்புறம் என்ன இப்போ இதோட அதை விட இது கம்மி தானே? ப்ராசர் மிட் ரேஞ்ச்னால அந்த பவர் எஃபிஷியன்சி ஆஸ்பெக்ட்ல சொல்றேன். அது எப்போ ரன் ஆனாலும் 1000 cc ரன் ஆகும். பட் ஆனால் அதான் நத்திங் ஃபோன்ஸ் யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 hours SOTலாம் அசால்ட்டாக வரும். வந்துடும் ஈஸியாகவே வரும். அவங்களோட ஆப்டிமைசேஷன் அப்படி. சரி, அதே சமயம் ஃப்ரண்ட்ல 4K 60, ஃப்ரண்ட்ல 4K அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நத்திங் ஃபோன் 3 தான் எதிர்பார்க்க முடியும். அவங்களோட ஃபிளாக்ஷிப். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அடுத்து என்னன்னா அந்த ப்ரீமியம் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு வரும்போது இது ஆல் மெட்டல். அது ப்ரீமியம் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பட் நெட்வொர்க் இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. நம்மளால இதை பார்த்துட்டு கிளிஃப்னு கீழே இருக்கிறது அது வந்து ஆண்டனா கட் அவுட். ஏன் கீழே இருக்கு? சரி, ஓகே, கிளிஃப் மேல கொடுத்துருக்காங்க இவ்வளவு இருக்குன்னு. அது வந்து ஆண்டனா கட் அவுட். இது வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற பழைய ஐபோன் இங்க எங்கேயாவது இருந்ததுன்னா அந்த ஐபோன்ல நல்லா பெப்பர் பேன் இருக்கும். ஆண்டனா பழைய ஐபோன் 6 டாப்லையும் கொடுத்துருக்காங்க. அது வந்து நார்மல் ஆண்டனா கட் அவுட்ஸ் ஃப்ரேம்ல பாட்டம்ல அவ்வளவு பெருசு கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா நிறைய கட் அவுட்ஸ் நம்ம பிடிக்கும் போது மறைச்சிருவோம். மறைச்சிட்டோம்னா முடிஞ்சு மொத்தமும். அதனால கேம் விளையாடுறப்பெல்லாம் மோஸ்ட்லி கட் ஆகும். அதுக்காக கீழேயும் கொடுத்துருக்காங்க. சரி, ஆனா இப்போ என்ன சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தா இவங்க வந்து இந்த பிரைஸுக்கு இதை விற்கிறது பிளஸ் அதே சமயம் மார்க்கெட்ல இந்த 40K அப்படிங்கிற பிரைஸ்ல இப்பதான் ஒருத்தர் வந்து மார்க்கெட்ல கூவிட்டு இருக்கான். அவன் பேர் தான் iQOO 15R. அவன் என்னடானா 8 Gen 5 இதே இடத்துல கேமிங் சிப் Q2 எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கான். ஸோ அவன் கேமிங்கை கான்சென்ட்ரேட் பண்ணி அவன் வந்துடுறான். ஸோ அப்போ இது யாருக்கு அப்படின்னும் போது மீடியா சென்ட்ரிக்கு, நத்திங் ஃபேன்ஸு, எனக்கு க்ளீன் யூஐ வேணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு சிலருக்கு, அண்ட் ஒரு யங் கம்யூனிட்டி, ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி, ஒரு கிறுக்குத்தனமான ஒரு ஹெட்டை கொண்ட ஒரு கம்யூனிட்டி எனக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கண்டிப்பாங்க இந்த ஃபோன் வந்து இப்போ லான்ச் ஆயிருக்குல்ல, இன்னும் இதுக்கு ஒரு 6 மாதம் உயிர் வந்து ரொம்பவே துடிப்பாக இருக்கும். ஆமாம், அப்படியே ஹார்ட் பீட் வந்து பிபி ஏறி ஐசியூவில் இருக்கிற மாதிரி குளுக்கோஸ் கொட்டி கொட்டு போயிடுவாங்க. அவ்வளோ டாக்டர்ஸ் வருவாங்க, அவ்வளோ விசிட்டிங் இருக்கும். அதனால பரபரப்பாக இருக்கும் 6 மாதம். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த ஃபோனில் என்னன்னா கிளிஃப் எப்படியோ இருந்துட்டு போகுது. கிளிஃப் மேட்ரிக்ஸ் அதில் என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. எனக்கு என்னமோ இந்த டிவைஸ் வந்து கேமரா ஆஸ்பெக்ட்ஸில் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுவும் முக்கியமாக ஹியூமன் போர்ட்ரேட்ஸ் இல்லாட்டி நார்மல் ஜூம்டு ஃபோட்டோஸ் அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் தெரியல, நம்ம பார்க்கலாம். மற்றபடி வந்து ஒரு கேஷுவல் யூசர், நான் தான் சொன்னேன் மீடியா சென்ட்ரிக், அந்த யூசர்ஸையும் அதை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். ஸோ பார்க்கலாம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ஃபோன் 4A ஒரு பக்கம் வந்திருக்கு. அதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 to 35K கேப்பில் தான் இருக்குது. ஆமாம், அப்படி தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபோன் 3A ஆல்ரெடி இப்பயும் கூட 25 பக்கத்தில் அந்த மாதிரி இருக்குது. ஃபோன் 3A ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஜோக் அதுதான், 3A ப்ரோ வந்து 32,000 அந்த ப்ரைஸ்க்கு இப்போ வித்துக்கிட்டு இருக்கு. இது பார்த்தா 32,000க்கு 4A வந்துருச்சு. 4A இப்போ என்ன ஜோக்குன்னா 4Aவும் 3A ப்ரோவும் கிட்டத்தட்ட ஐடென்டிக்கலாக இருக்கும். ஆனால் சூப்பரான விஷயம் என்னன்னா அதேமாதிரி UFS 3.1. ஓகே, ஏன்னா சரி கரெக்ட் தான், காரி துப்புவீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனாலும் நிறைய பேர் இன்னும் காம்படிஷனில் UFS 2.2 அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க தான். இப்போ கூட ரெட்மி பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் ரெட்மி பாரேன், அதே சமயம் இன்னொன்று அந்த 14 ப்ரோ 15 ப்ரோ ப்ளஸில் eSIM வேறு இருக்குது. ஆமாங்க, அது மாதிரி அது கொஞ்சம் 100 வாட் eSIM இருக்கிறது, IR பிளாஸ்டர் இருக்கிறது, அந்த 200 MP வந்து கொஞ்சம் கோளாறான ஒரு சென்சார் தான், அது கொஞ்சம் பெருசு. ஸோ அதெல்லாம் அதை ஃபேவர் பண்ணும். மீதி ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை ஃபேவர் பண்ணும். இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் உங்களுக்கு இந்த யூத் சென்ட்ரிக்கான ஒரு ஃபோன் சொல்லலாம். ஆனால் ஜோக் என்னன்னா நான் சொன்ன மாதிரி தான், iQOO 15R அது ஒரு பக்கம் நிற்கும். iQOO Neo 10 ஆல்ரெடி இருக்கு. OnePlusல 13R இருக்கு. 15R வந்து 45K இருக்கு. இல்லை 40 நம்ம ஒன்று சொன்னவே Moto Edge 70 ஸ்லிம் ஃபோனு, அது வந்து 30,000 தான். அது 30,000 7 Gen 4 வேறல அது. ஆமாம் ஆமாம், 30,000 இல்லை இது பக்கத்தில் இல்லை, அது எங்கேயோ கீழே இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய டிவைசஸ் இருக்கு, பெட்டராகவே இருக்குனால அதையும் சொன்னேன். ஓகே, இதாங்க டிசைனு நத்திங் ஃபோன் 4A. மற்றும் எனக்கு வந்து ஃபோன் 4Aவையும் 3Aவையும் பார்க்கும் 4Aவையும் பார்க்கும்போது எனக்கு போன தடவை என்ன தோணுச்சுன்னா 3A பிடிச்சிருந்தது. இந்த தடவை வந்து 4A நல்லா தான் இருக்கு. ஆனால் எனக்கு 4A ப்ரோ தான் பிடிச்சிருக்கு. அக்கா எனக்கு என்னன்னா ஆக்சுவலாக இது பார்க்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லுக் வியர்டாக தான் இருக்குது. நல்லா இல்லை ஆனால் பிடிச்சிருக்கு. எனக்கு அந்த மெட்டல் வந்து கண்டிப்பாக கையில் இன்ஹேண்ட் ஃபீல் நல்லா இருக்கும்னு தோணுது. இவங்களோட யூனிக்னஸ் வந்து இதில் நல்லா தெரியுது. ஸ்பீக்கர்ஸும் ஹாப்டிக்ஸும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத என்னோட கியூரியாசிட்டியை வந்து அதிகமாக தோணுது. மோஸ்ட் காமன்லி ஜென்ரலாக பார்க்கும்போது நத்திங்கில் ஹாப்டிக்ஸ் நல்லா தான் இருக்கும். எவ்வளோ இப்போ அவங்களோட அந்த கோளாறான டிசைனாக இருந்தாலும் பக்கத்தில் இந்த ஹெட்ஃபோன்ஸ்லாம் வச்சு பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அது ஒரு மாதிரி அவங்க எக்கோ சிஸ்டம், அதாவது ஒரு லூஸுங்க. ஆமா, லூஸோட தான் சேரும். அந்த ஐடென்டிட்டியை காட்டுற மாதிரி இருக்கு. சும்மா ஒரு ப்ராடக்ட்டை வச்சு அவங்க ஐடென்டிட்டியை காட்டுறது வந்து ஆப்பிள். ஆப்வியஸ்லி அந்த சிம்பிள் பார்த்தா நமக்கு ஆப்பிள் ஐஃபோன் அப்படின்வாங்க. அந்த மாதிரி இந்த கருப்பத்தையும் பார்க்கும்போது பரவாயில்லப்பா, இது வந்து நத்திங் அப்படின்ற அந்த ஐடென்டிட்டியை வந்து காட்டிடுது. ஓகே, பார்ப்போம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்க. இந்த ஐடென்டிட்டியை பற்றி என்ன நினைக்கிறீங்க குமார்? உள்ளவே குமார், ஏன்னா இதுவும் கண்டிப்பாக 40,000 ரூபாய்க்கு வரும். அது அடுத்த வருஷம் இதில் அவ்வளோ நல்லா ஆகுமான்னு வர வருஷம் பிக் பில்லியன் டே. ஆமாம், வர வருஷம் பிக் பில்லியன் டேஸில் வருங்க. நாங்கள் ஏதாவது ஒரு டிவைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சா பார்க்குறோங்க, அதை நாங்கள் ஷேர் பண்ணுறோம். கண்டிப்பாக சொல்கிறோம். இப்போதைக்கு பார்க்கும்போது நத்திங் 4A ஓகே. நீங்கள் எங்கே எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் எப்படி சும்மா வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக என்ன ஃபோன் ப்ரோ இது அப்படின்னாது யாராவது கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். வாய்ப்பு ரொம்ப கொஞ்சம்
யூனிக்காக கொஞ்சம் இல்லை, ரொம்பவே அதிகம். இந்த 3 கலர்ஸ் போவாங்க, சிமெண்ட் கலரு, கருப்பு கலரு, அப்புறம் பிங்க் கலரில் ஒன்று இருக்குது. அது ரொம்ப லைட்டாக சட்டிலாக வச்சுருக்காங்க கலர்ஸை. ஓகே, நல்லாயிருக்கு. 4Aவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32K அந்த ரேஞ்சில் இருக்குது. ஆக மொத்தம் இது ரெண்டும் அஃபிஷியலாக வந்துருச்சு. எப்போ பர்ச்சேஸ் பண்ணலாம்? அதான் பண்ணிட்டு இருக்கேன். அதாங்க மார்ச் 13 சேல் வரப்போகுது. ஸோ 4Aவா 4A Proவா நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. யார் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் இட். எல்லாருமே உலகமே வந்து வெயிட் பண்ணுற ஒரு தருணம் அப்படின்னு பார்த்தா அது மார்ச். பரவாயில்லண்ணா. 4A வந்து 70x ஜூம் போகும், 4A Pro வந்து 140x போகும். 4A 140x போட்டு வச்சிருக்காங்க. அடுத்து வந்து 1400x ஒன்று பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே பாருங்க, இப்போ நம்ம வந்து அவங்க சும்மா அவங்க வெப்சைட்ல போட்டிருக்க இதுதான் கேமராவோட டீடைல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இது வந்து வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் 140x அல்ட்ரா ஜூமா. அது உண்மைதான், ரொம்ப ஜூமா. எங்க இல்ல 140x யாரும் பண்ணல. ஓகே, அதனால ஓகே தான். குவாலிட்டி பத்தி அவங்க பேசவே இல்லை, உண்மையை தான் பேசியிருக்காங்க. நீங்க கேட்டீங்களே டெட்ரா பிரிசம் பெரிஸ்கோப். ஓகே ஓகே, நான் ட்ரை பிரிசம்னு சொல்லிட்டு இருந்தேன்ல முன்ன. ஓகே ஓகே ஓகே, டெட்ரா சோனி யூஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஓகே, சோனி சென்சார். ஓகே, 50MP சோனி மெயின் கேமரா வித் OIS. இது வந்து பிரைமரியா? சென்சார் சைஸ் அதெல்லாம் போட்டால் மாட்டிப்போம்ல, மோர் கொடுத்தா வருமா? இல்லை இல்லை, சரி விட நம்ம இதெல்லாம் பார்ப்போம் எப்படின்னு. ஓகே, ப்ராக்டிகலி வரட்டும். அப்புறம் இது வந்து ஃப்ரண்ட் 32MP இல்லை, நிறைய விஷயங்கள் முயற்சி கேட்டிங்களே. மேக்ரோ அது அல்ட்ரா வைட் மேக்ரோ இருக்க போதுடா. எங்கடா போனா அவன் எடுத்த மேக்ரோ வந்து அல்ட்ரா வைடா இல்லடி பிரைமரியான்னு காட்டலையே. மேக்ரோ அப்புறம் 0.66. சரி ஓகே, ஏன்னா எனக்கு டெட்ரா பிரிசம்ல இருக்கான்னு தெரியலங்க. அட இங்க பாருங்க, 1xல வந்து ஒரு இது வந்து எக்ஸாம்பிள். ஆமா, இது வந்து 4A Proல தான் எடுத்துருக்காங்க. ஓகே, அப்புறம் 2x ஆ. சூப்பர். ஆக்சுவலா 3x தான் ஏன் இந்த சாம்பிள் போட்டாங்கன்னு தெரியல. இது என்னது ஆக்சுவலா? இவனுங்க எதுவும் வெப்சைட் எதுவும் கோளாறா இருக்கு, டிஎல பறிச்சிட்டு இருக்காங்களோ மக்கள். ரொம்ப கொடூரமால இருக்கானா? ஆமா, சரி ஓகே. வெப்சைட் இவனுங்க வெப்சைட் அதுக்கு மேலங்க அமோகமான வெப்சைட்டுங்க. ஆனா 7x ஏதோ ஓரளவுக்கு நல்ல இது போட்டுட்டு 3.5x போய் ஜோக் மாதிரி போட்டுருக்கானுங்க. சரி, அதை நம்ம மாற்றலாம். 20x கால் பண்ணி சொல்லுவோமா? இவருக்கு விக்கி ப்ரோக்கு ஃபோன் அடிங்க. இதான் ஃப்ரண்ட் கேமரா. விக்கி சொல்லுவான், ட்விட்டர்ல பேன் ஆனதெல்லாம் இங்க போட சொன்னேன் அப்படின்னு. ரைட் மக்களே, இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக்கொள்வோம். சிவபரணி மார்ச் வாங்கிட்டு சொல்லுங்க. நத்திங். பை. கொஞ்சம் நடிங்க பாஸ். ஓடு மீன் ஓட, குறுக்கு மீன் குறுக்க. குறுக்கு மீன் குறுக்கையா அப்படின்ற மாதிரி காத்திருக்குமா, ஒத்த கால்ல நிக்குமா கொக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கால் காத்திருக்குமா கொக்கு. அந்த மாதிரி நீங்க காத்திருந்து இந்த போனை